அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய இனிய வணக்கங்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி தீவிரம் அடைஞ்சிருக்குங்க. குதிரை பேர அரசியலை கையில் எடுத்திருக்கின்ற தாவேகா, கரூர் விவகாரத்தை கையில் எடுத்திருக்கின்ற திமுக, ஆளுநரை வைத்து தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி இருக்கிற பாஜகங்க, டெல்லிங்க. சரி, இந்த 3 பேருமே சீக்ரெட் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? உள்ள நிறைய பரபரப்பு காய் நகர்த்தல்கள் சமாச்சாரங்கள்லாம் இருக்குங்கிறாங்க. அந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். செந்தில் பாலாஜியை டார்கெட் செய்யும் விஜய், கரூரை கையில் எடுத்திருக்கும் திமுக, உச்சக்கட்ட பரபரப்பு. பனையூர் வெர்சஸ் அறிவாலயம். அவரையும் அவருடைய சகோதரரையும் சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு கொதிச்சுக்கிட்டு இருக்காரு சிஎம். தாவேகாவுடைய தலைவர் திரு ச ஜோசப் விஜய் அப்படிங்கிறாங்க பனையூர் வட்டாரத்தினர். முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவங்களுடைய சகோதரர்கள் தாங்க. சமீபத்தில் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகருக்கு எதிராக திமுக தீர்மானம் கொண்டு வர இருக்கு. ஸோ தாவேகாவுக்கு எதிராக நீங்கள் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு 35 கோடி ரூபாய்க்கு மேலே குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு புகார் கொடுத்தாரு இல்லையா? அதை ஒட்டி 9 பேர் கைது செய்யப்பட்டாங்க இல்லையா? அவங்க செந்தில் பாலாஜிக்கும் அவங்க சகோதரருக்கும் மிக நெருக்கமானவங்க. இதை ஒட்டி தான் செந்தில் பாலாஜி அவங்க சகோதரரையும் விசாரணை வளையத்துக்குள்ளார போலீஸார் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்லாம் லுக் அவுட் நோட்டீஸ் அவங்கள தீவிரமாக தேடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஜூலை 6ஆம் தேதி ஆஜராகணும் அப்படின்னு சம்மனும் அனுப்பியிருந்தாங்க திருவல்லிக்கேணி போலீஸாருங்க. ஆனால் அவங்க ஆஜராகலை. இதில் ஏன் சிஎம் கொதிச்சாரு அப்படின்னா, தொடக்கத்தில் நம்ம ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சில வேலைகளை பண்ணாங்க. ஆனால் அதை நம்ம முறியடிச்சு கட்சிகளுடைய ஆதரவோடு இன்னைக்கு கூட்டணி ஆட்சியை அமைச்சிருக்கோம். இப்போ நம்முடைய ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி டீமு ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்க்குறாங்க. இது உளவுத்துறை மூலமாக தெரிய வந்தவொன்னு தான். இனிமேலும் நம்ம சும்மா விடக்கூடாது, முதல்ல அவரை டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு ஆக்ஷனையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க பனையூரில் அமைச்சர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பா நண்பீஸ்ங்க. சரி, குதிரை பேரத்தை வச்சு முன்னாள் அமைச்சரை டிவிக்கு டார்கெட் பண்ணுதுன்னா, கரூர் விவகாரத்தை கையில் எடுத்து இன்னாள் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவை டார்கெட் செய்கிறது அறிவாலயம்ங்க. சமீபத்தில் அதிமுகவுடைய மாஜிக்கள் தாவேகாவில் இணைஞ்சப்ப அந்த இணைப்பு உள்ளாவில் கொளத்தூர்ல முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவரு தோத்துட்டாரு. அதுக்கு காரணமே கரூர் மக்களுடைய அந்த கண்ணீர் தாங்க. அப்போ போலீஸை வச்சுக்கிட்டு தாவேகாவுக்கு எதிராக திமுக அரசாங்கம் செயல்பட்டது அப்படின்னு டைரக்ட் அட்டாக்கு டிஎம்கே அட்டாக் செஞ்சிருந்தாரு ஆதவ் அர்ஜுனாங்க. இதை தான் கையில் எடுத்த திமுக. எங்க சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்க எப்படி நீங்க ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பீங்க, திமுகவை டார்கெட் பண்ணுவீங்க அப்படின்னு அதை கையில் எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது ஜூலை 10ஆம் தேதி பாதிக்கப்பட்ட மக்களை சிஎம் சந்திக்க போறாரு அப்படின்னு செய்தி வந்திருக்கு இல்லையா? இதுவும் கூடாது அப்படின்னு நீதிமன்றம் படியேறி இருக்காங்க திமுகவினர். முக்கியமா திரு ஆர்.எஸ். பாரதிங்க. உச்ச நீதிமன்றம் வரை. அதாவது இப்போ இந்த சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சிஎம் போய் அந்த 41 குடும்பத்தினர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரை அவர் சந்திச்சாருன்னா அவங்க எல்லோருமே முக்கியமான சாட்சிகள். அப்ப சாட்சிகள் களைய வாய்ப்புகள் இருக்கு. திட்டமிட்டு தான் தாவேகா இப்படி செய்கிறதா அப்படின்னு நாங்க யோசிக்கிறோம். அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் 41 குடும்பத்தினருக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்க திட்டமிட்டு இருப்பதாக தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா இந்த நேரத்தில் அப்படி கொடுப்பதுங்கிறது இன்னொரு பக்கம் அது தங்களுடைய அரசாங்கத்துக்கு தாவேகாக்கு எதிராக இவங்க பேசிடக்கூடாது அப்படின்னு இவங்க கொடுக்க நினைக்கிற லஞ்சமா அப்படின்னு எங்களுக்கு சந்தேகங்கள் வருது. ஸோ இந்த விசாரணை நடக்கிறதால சிஎம் அவங்கள சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னும் நீதிமன்றம் வரை போயிருக்காங்க திமுகவினர். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் கரூர் போகிறாங்க அப்படின்னா, இடைத்தேர்தல் வர இருக்கு. அப்போ போனால் தேர்தல் வாக்குக்காக மட்டும்தான் இப்படி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு விமர்சிப்பாங்க மக்கள். அதனால தான் முன்னாடியே போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிற மாதிரி ஒரு டிராமாவை இவங்க நடத்துகிறாங்க. இதை ஏற்றுக்க முடியாது, அனுமதிக்காதீங்க அப்படின்னும் உண்மையிலேயே குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டது தாவேகா தான் அப்படின்னும் ஆளுநர் திரு அர்லேகர் அவரை சந்தித்து
மனுவும் கொடுத்துருக்காங்க திமுக தரப்பினருங்க. அதில் எங்களுடைய எம்எல்ஏக்கள் கிட்ட நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவாக வாங்க அப்படின்லாம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவரையும் தாவேக்காவுக்கு ஆதரவாக வாங்க அப்படின்லாம் ஒரு அவதூறு வழக்கில் அவரை அலக்கழித்து கைது செஞ்சு இப்படியாக அவரை டார்ச்சர் பண்ணாங்க. நாங்கள் அதுக்கு உடன்படலை. ஸோ இதன் மீது நீங்கள் தாவேக்கா மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் கவர்னரை சந்திச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவும் கவர்னர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாஜகவும் கவர்னர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. இப்படியாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை டிவிகேவும் இன்னாள் அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை டிஎம்கேவும் டார்கெட் செய்ய இதுதாங்க எங்களுக்கான தருணம் அப்படின்னு கேம்குள்ளார தீவிரம் காட்ட தொடங்கியிருக்கு டெல்லிங்க. அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். டார்கெட் டிவிகே டிஎம்கே இன்னிங்ஸை தொடங்கிய ஆளுநர் அர்லேக்கர் ஆட்டத்துக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த அமித்ஷா குதிரை பேர அரசியலை வச்சு திமுகவும் அதிமுகவும் தாவேக்காவை டார்கெட் பண்ண தாவேக்கா திமுகவை டார்கெட் பண்ண இதுதான் சரியான நேரம் அப்படின்னு ஆட்டத்துக்குள்ளார இறங்கி அடிக்க தொடங்கியிருக்கு டெல்லிங்க. அதாவது ஆளுநர் திரு அர்லேக்கர் மூலமாக தங்களுடைய இன்னிங்ஸை தொடங்கியிருக்காங்க. சமீபத்தில் அவர் தமிழ்நாட்டில் ஆய்வுகளை மேற்கொண்டாரு. இன்னொரு பக்கம் மக்கள் பிரச்சனைகளுக்காக தீர்க்கிறதுக்காக எப்போ வேணாலும் ஆளுநர் மாளிகையை தொடர்பு கொள்ளலாம், நீங்கள் வாங்க வந்து முறையிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுத்துருக்காருங்க. இதுதான் கொதிப்படைய வச்சிருக்கு ஆளுங்கட்சியும் முன்னாள் ஆளுங்கட்சியும். அதாவது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம் இருக்கிறப்ப ஆளுநர் எப்படி தனியா என்கிட்ட வந்து நீங்க குறைய சொல்லலான்னு பேசலாம் அப்படின்னு கொதிக்கிறாங்க. இதுல சிட்டிங் அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவருமே ஆளுநர் இப்படிலாம் பண்றது சரியில்லை அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு. ஆனாலும் மைல்டா சாஃப்டா தான் அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவரு டிஎம்கேலாம் அவங்க பதிலடி அட்டாக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கோபமாகவே ஆக்ரோஷமாகவே அமைச்சர் திரு வன்னியரசு விசிகா அவரு ஆளுநர் இப்படி செய்யறது சரியில்லை அப்படின்னும் அட்டாக் பண்ணியிருக்காரு. இதுல டெல்லியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா 180ங்கிற அந்த மேஜிக் நம்பரை நோக்கி அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளுடைய தயவுல இந்த ஆட்சி இருந்தா என்னைக்குனாலும் சிக்கல் அப்படின்னு கருதுறாங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறதாலையும் இந்த இடைத்தேர்தலையும் கூட்டணி கட்சிகள் ரொம்பவே டிமாண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது தங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு சிக்கலா மாறும் அப்படின்னு அந்த 118 மேஜிக் நம்பரை நோக்கி தாவேக்கா பயணிக்குது. அதே நேரத்தில் இந்த இடைத்தேர்தலையே இவங்களை தோற்கடிச்சிடணும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. தாவேக்கா தனிப்பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி ஆட்சியாகத்தான் நீடிக்கணும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. ஸோ இவங்க மாறி மாறி அட்டாக் பண்ணுறப்ப இந்த இடத்துல இறங்கி நம்மளுடைய அதிகாரத்தை நிறுவலாம், அரசியலை நிறுவலாம் அப்படின்னும் இதுதான் சரியான தருணம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க டெல்லி. ஏற்கனவே பார்த்தோம்னா தமிழ்தாய் வாழ்த்து அதுதான் முதல்ல பாடணும் அப்படிங்கிறப்ப ஆளுநருடைய அந்த நிகழ்ச்சியில முதல்ல பாடலை, அது பெரிய விவகாரமாக வெடிச்சது. பின்னாடி சட்டமன்றத்துக்குள்ளார முதல்ல அந்த பாடல் பாடப்பட்டது. ஆனாலும் தேசிய கீதம் 2 முறை வாசிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஆளுநர் அப்படியே தாவேக்காவுடைய உரையை வாசிச்சாரு அப்படின்னு இதெல்லாம் கையில் எடுத்து நாங்க இருந்தப்ப முன்னாள் ஆளுநர் திரு ஆர்.என். ரவி எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுத்தாரு, அப்ப அர்லேக்கர் அவரோ அமைதியா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா பாஜகவோடு கை கொடுத்துருக்கு, பி டீம் தான் தாவேக்கா அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கத்தை டிஎம்கே இப்படியாக பரப்புரை செய்ய, இல்லைங்க இவங்க தாங்க அதிமுகவோடு சேர்ந்து இந்த ஆட்சியை கவிழ்க்க திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா சொல்லி வச்ச மாதிரி பாருங்க அதிமுக திமுக ஒன்னா போய் ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. பாஜகவும் ஏதோ கூட்டணி பேசுற மாதிரி 3 கட்சிகளும் போறாங்க, ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே விஷயத்த பேசுறாங்க, அப்ப புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு காங்கிரஸ் கமிட்டியோடைய தமிழ்நாடு தலைவர் எம்பி திரு மாணிக்கம் தாக்கூரும் அட்டாக் பண்ணியிருக்காரு தாவேக்காவுக்கு ஆதரவாக. அதாவது திமுக தான் பாஜகவோடு நெருங்குது அப்படின்னு. ஸோ இப்படி மாறி மாறி இவங்களுக்குள்ளார அடிச்சுக்கிறப்ப இதை நமக்கான வாய்ப்பா பயன்படுத்தி நாம இங்க தளம் அமைச்சிடலாம் அப்படிங்கிறது டெல்லியுடைய ஒரு கணக்கா இருக்கு. குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கிற அந்த அரசியலை தான் இப்ப தொடங்கியிருக்காரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்களுடைய டீம் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச நாளைக்கு யாராலையும் இயல்பாக இருக்க முடியாது, பரபரப்போடு தான் இருக்க முடியும். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான நம்முடைய உங்கள் சகோ சேத்தாளங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.